3 தான். வேறு பைகளை பயிரிடுவதில் சிக்கல் இருந்தால் அதற்கும் தகவல் தருகிறார்கள். ஒரு முறை வறட்சி வரும். குலை ஒரு 10. பெரிய செலவு, அது மெயின்டைன் பண்ணிட்டு போகுது. தகவல் வாங்கி செஞ்சா தப்பு வராது. துரதாக்கரை தாலுகா, தப்பெட்ட ஹோப்ளி, குருமி மடம் கிராமம். எங்ககிட்ட ஒரு 200 பாக்கு மரம் இருக்கு. 150 மரம் வாங்குறோம். தென்னந்தோப்பியா இருக்கு. நாங்க இப்போ ஆல்ரெடி ஒரு 4 வருஷமா டாக்டர் சாயில் யூஸ் பண்றோம். ஆல்மோஸ்ட் ரிசல்ட் எனக்கு முழுசா மனசுக்கு திருப்தியா இருக்கு. விவசாயிகள் இனிமேல் வேற எதையாவது கடைபிடிக்கணும். இப்போ எங்களுக்கும் தகவல் தராங்க. எனக்கு முன்னாடி தெரியாத முழுசா தகவல் தராங்க. வேற வேற பயிர் வகை தானியங்களை பயிரிடுங்க. உல்லாசகோட வீடியோ ஒன்று அப்பப்போ பார்த்தப்போ கொஞ்சம் யூஸ் ஆச்சு. என்ன வருதுன்னு பார்க்கலாம்னு செஞ்சோம். இனி என்ன ஆகும்னு ஒரு வீடியோ பார்த்து டாக்டர் சாய் யூஸ் பண்ணோம். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு வர்றேன். அவங்க போன் பண்ணி கேட்பாங்க, டாக்டர் சாயில் ப்ராடக்ட்ல இருந்தும் போன் பண்ணி கேட்பாங்க. நாங்க வர்றப்போவே போன் பண்ணுவாங்க. நாங்க செடியில ஏதாவது பக்கம் இருந்தா இல்ல பிரச்சனை இருந்தா அதுக்கும் தகவல் கொடுப்பாங்க. நடுவுல ஊடுபயிர் செஞ்சிருக்கு. அதுக்கு நடுவுல நான் தண்ணி எங்களுக்கு 3 வருஷம் நல்லா மழை பெய்யும். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வறட்சி வரும். அந்த வறட்சியில அந்த தண்ணிக்கு ப்ராப்ளம்லயும் தோட்டம் இந்த அளவுக்கு இருக்கு சார். முன்னாடி நாங்க நல்லா உழவு செய்வோம். வருஷத்துக்கு 3 தடவை உழவு செய்வோம். தோடு உரம் போட்டோம். அதை விட்டு வேற எதுவும் செய்யல. வருஷத்துக்கு ஒரு தடவை மண்ணு போடுவோம். இதற்கும் ஒரு குடப்போம் இடிமனை கூட வெறும் டார்க் சாயில் நடுவுல குவியல் மாதிரி பண்ணிட்டு போறோம். நிழல் 1. 2வது கழிவுக்காக குஞ்சுகள் வரும். அந்த குஞ்சை அங்கேயே வெட்டி அங்கேயே போறதால அது உரமாயிடும். ஆதாயம் தோட்டக்காகும். செலவை அதுவை பார்த்து கொள்கிறது. 3 குலை கூடுதலாக இருக்கிறது. அவ்வளவுதான். கம்மியா இருந்துச்சு. மரம் எப்பவும் இப்படி இருக்காது. ஒரு மஞ்சளாகும், ஒரு டைம் பச்சையாரப்படி வரும். இப்போ என்னன்னா இந்த சீசன்ல வந்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியுது. டாக்டர் சாயில் போட்ட பிறகு மகசூல் நல்லா இருக்கு. நான் சொல்றது என்னன்னா தகவல் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணலாம். நான் ரெண்டு சாருக்கு மரம் நட்டப்போ 2 வறட்சி பார்த்திருக்கேன். 2 வறட்சியில 200 மரம் இருக்கு. செய்யலாம். ரொம்ப அனுகூலமா இருக்கு. விவசாயிகள் இதை செய்யணும். ஒரு மரத்துக்கு ஒரு அவ்வளவுதான். வழக்கம் போல தோரம் வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்போம். ஒரு மரத்துக்கு 13 இருந்து 14 ரூபாய் செலவு வரும் சார். அவ்வளவுதான். தேங்க்ஸ்.